ஆணைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளையமகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 25/1/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சப்தமி திதி, ரேவதி நட்சத்திரம், கரசை கரணம், அமிர்த யோகம் கூடிய ரத சப்தமி கரிநாள். சூளம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நம்ம ராசி பலன், வார ராசி பலன் போடுறோம். இந்த வாரம் மிகச்சிறந்த ஆன்மீகமான வாரம். ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி, தை அமாவாசையிலேருந்து 7வது நாள். ஒவ்வொரு திதியாக வரும்போது சப்தமி திதி வரும். பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி. அந்த 7வது திதி சூரியனுடைய ஜனன திதி என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூரியனுடைய பிறந்த நாள். என்ன சார், சூரியனுக்கெல்லாம் அது ஒரு கிரகம், அதுக்கெல்லாம் பிறந்த நாள் வைப்பாங்களா அப்படின்னா முன்னோர்கள் வைத்திருக்காங்க. அதுக்கான அளவு, அந்த நிலைக்கு நாம் இன்னும் செல்லலை. அதை ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு நம்ம இன்னும் செல்லலை. ஆனாலும் அந்த நாளிலே, ரதசப்தமி நாளிலே, சூரியனுக்குரிய இருக்கை இலைகளை 7 பறித்து தலையில் வைத்து குளித்தால் உடல் நோய்கள் தீரும், பிதிர்தோஷம் நீங்கும் என்று ஒரு ஐதீகம். அது நாம் கடைப்பிடிக்கலாம். அதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் நிறையா இதுக்கு கதைகள் இருக்குது. அந்த கதைகள்லாம் பேசினோம்னா நம்ம ராசி பலனுக்கு போக முடியாது. ஆக ரதசப்தமி ஞாயிற்றுக்கிழமை சிறப்புக்குரிய நாள், சூரியனுடைய ஜனன திதி என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை 11:10 காலை முதல் புதன்கிழமை 9:28 வரைக்கும் கிருத்திகை, தை கிருத்திகை. தை மாதம் உத்தராயணத்தில் வரக்கூடிய முதல் மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை சிறப்புக்குரிய கிருத்திகையாக சொல்லப்படுகிறது. விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நிலை. தை அமாவாசை, தை கிருத்திகை, தைப்பூசம், இதெல்லாமே சிறப்பு. அது தைப்பூசம் 1ஆம் தேதி வரும். இப்போ தை கிருத்திகை செவ்வாய்க்கிழமை 11:10 முதல் புதன்கிழமை 9:28 AM வரை, 2மே AM இருக்குது. இந்த நாளில் முருகக் கடவுளை வழிபடுறது மட்டும் இல்லை, மற்ற எல்லா கடவுளையும் வழிபடலாம். பிறகு வழிபட இன்னும் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை கிடைக்குது கிருத்திகை, அது இன்னும் சிறப்பு. தை கிருத்திகை செவ்வாய்க்கிழமை கிடைக்குது. அதுபோக வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இருக்குது. சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியது பிரதோஷ வழிபாடு. டெய்லி பிரதோஷம் இருக்குது, 4 to 6. அது தினப்பிரதோஷன்னு பேர். திரையோதிசி கூடிய நாளில் வரக்கூடிய பிரதோஷம், அதுலேயும் வளர்பிறை பிரதோஷம் நந்திக்கு மட்டுமில்லை, பிரம்மாவுக்குரியது. இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் விரதமிருந்து வழிபட்டால் பிரம்மாவுடைய அனுகூலத்தால் குழந்தை பாக்கியம், ஆசீர்வாதம். குழந்தை பாக்கிய தடை, திருமணமாகி ரொம்ப நாள் ஆச்சு, கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் பல கோயில்களுக்கு போகிறோன்னா இந்த வழிபாடு, எளிய வழிபாடு, மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய, பலன்களை உடனே கொடுக்கக்கூடிய வழிபாடு. ஆக தாமரத்தண்டு திரியில் பிரம்மாவுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. அதோட நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தையும் பார்த்து வழிபடுங்க. நான் விரதமிருந்து வழிபட்டால் ரொம்ப நல்லது. இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சூரியன் மகரத்தில் பகை நிலை, சந்திரன் மீனத்தில் சமம், அப்புறம் மேஷத்துக்கு போகும், அப்புறம் ரிஷபத்துக்கு போவார். செவ்வாய் மகரத்தில் உச்சநிலை, புதன் மகரத்தில் சமம், குரு மிதுனத்தில் பகை, சுக்கிரன் மகரத்தில் நட்பு, சனி மீனத்தில் சமநிலை. திருக்கணிதப்படி, வாக்கியப்படி இனிமேல் தான் பயிற்சி ஆகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அனுபவத்தில் திருக்கணிதம் ரொம்ப துல்லியமானது. ராகு கும்பத்தில் பகை, கேது சிம்மத்தில் பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்துக்கு
சிம்மத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கும். கன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பின் திங்கள் செவ்வாய் இருக்கும். புதன் வியாழன் துலாத்துக்கும் விருச்சிகத்துக்கு வெள்ளி சனியும் சந்திரன் அஷ்டமத்துக்கு வரக்கூடிய நாட்களாக இருக்கும். இனி இந்த வார ராசி பலன்களை நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். முதல்ல மேச ராசிக்கான பலன். அஸ்வினி பரணி கிருத்திகொன்னாம் பாதம் கொண்ட ராசி முதல் ராசி, காலதேவனுடைய முதல் ராசி. இந்த ராசிக்கு கிரக நிலைகளில் ராசியாதிபதி உச்சம் 10ல் திக்பலம், ஒரு நல்ல விஷயம். 7 சனி இருந்தாலும் குரு நல்லிடத்தில் இல்லைனாலும் ராசியாதிபதியோட பலம் உங்களை செயல்பட வைக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடந்துச்சுன்னா அதனால் நன்மைகள் அதிகரிக்கும், முடிக்க முடியாத விஷயங்களை முடிக்க முடியும். சூரியனும் 10ல் தான் இருக்குது. அங்கேயும் அவர் திக்பலம் பெறார், பகை பெற்றாலும் திக்பலம் பெறார். 5 குடையவன். 5ஆம் இடம் என்ன பூர்வீகம். அப்போ அதுவும் செவ்வாயோட கூடியிருக்கார். இப்போ பூர்வீக சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் தீர்வு இருக்குது. வெளியூர் பயணங்கள் இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சுக்கிரனுடைய போக்கு புதனுடைய போக்கு பரவாயில்ல. சந்திரனுடைய நிலைப்பாடு உங்களுக்கு அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. ஆக இந்த வாரம் உங்களுக்கு எடுக்கிற முயற்சி அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய வாரம். ஆனால் பணப்பற்றாக்குறை இருக்கும், கூடுதல் செலவாகும். எந்த ஒரு விஷயத்துலையுமே அந்த காரியம் நடக்கும், கூடுதல் செலவாகும். ஒரு படிப்புனாலும் கூடுதல் செலவாகும். ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடுறீங்கனாலும் ஒரு கூடுதலாக மற்றவங்க போட்டதை விட உங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாகும். நான் அந்த ரேட்டுக்கு போட்டேன், நீ தாமதப்பட்டதுனால இப்படி. ஏன் தாமதப்படுறதுக்கான காரணம்னா 7 சனி மறதி கொடுக்கும். சார் மறந்துட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாமில் மறந்து என்னாகும்? மார்க் கம்மியாகும். மார்க் கம்மியான என்னாகும்? அப்போது நம்ம மெரிட்டில் வர முடியாது, மேனேஜ்மெண்ட் கோட்டா வரணும், அதுக்கு காசு செலவாகும். இதுதான் எதுலேயுமே நம்ம திடீர்னு நமக்கு ஒரு சில செலவுகளை வைப்பாங்க. திடீர்னு ஒரு பக்கம் புறப்பட்டு வந்துருன்றுவாங்க. நம்ம டிக்கெட் போடும்போது என்னாகும்? செலவு கூடுதலாகும். இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் சுப செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் கடன் வாங்குறதுங்கிற மாதிரி இந்த வாரம் இருக்கும். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமும் வச்சுக்கணும். ஏன்னா அது செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கும் சூரியனோடு சேர்ந்து. ஏன்னா வயிறு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஜீரணத்தன்மை குறையும். அதனால் அதுக்கு உரிய உணவு வகைகளை, எளிய உணவு வகைகளை எடுத்துக்கணும். இறை வழிபாட்டில் நீங்கள் சிவனை வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய போக்கு நல்லா இருக்குது, புதனுடைய போக்கு நல்லா இருக்குது, செவ்வாயும் பரவாயில்ல, சூரியனும் மோசம் இல்லை, சந்திரனும் அஷ்டமத்துக்கு வராது, ராகு கேதுக்களுக்கு மோசம் இல்லை, சனி நல்ல இடத்துல இருக்குது, குரு நல்ல இடத்துல இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுக்கக்கூடிய, வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு நிலையில் கிரக நிலைகள் இருக்குது. அதுபோக திசாபுத்தி அந்தரங்களும் முக்கியம். திசையும் புத்தியும் அந்தரமும் நமக்கு சாதகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அதில் 1, 4, 5, 9, 10 ஒன்றுக்கு ஒன்று ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருந்து திசாபுத்தி நடந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த கோச்சாரம் பலம் பெற்றிருக்கிறதுக்கு உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் நடக்கும். ரொம்ப நாளாக நடக்காத விஷயங்கள் நடக்கும். ஒரு முயற்சி எடுக்கணும். ஆனால் என்னதான் கிரக நிலைகள் ஒத்துழைக்கும் போதும் நம்ம முயற்சி இருக்கணும். தொடர் முயற்சி இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் நல்ல இடத்துக்கு வரும்போது சாதனைகள் நிகழும். முயற்சி இல்லாதவங்களுக்கு முடியாது. நான் கூட நிறைய தத்துவம் எழுதுகிற அதில் ஒரு தத்துவம் சொல்கிற ஜோதிட தத்துவம். அதாவது உளத்தெரியாதவனுடைய மண்ணில் பெய்யும் மழை வீணாவது போல் யூகமில்லாதவருக்கு கிடைக்கும் யோகம் பலனற்று போகும். உளத்தெரியாதவனுடைய மண்ணில் மழை பெஞ்சு வீணாத்தான் போகும். யோகம் இல்லாதவனுக்கு யோகம் கிடைச்சாலும் வீணாத்தான் போகும்னு சொல்கிறேன். இது எந்த புத்தகத்துலேருந்து எடுக்கலை, நான் எழுதிட்டே இருப்பேன். ஃபோன் நோட் இருக்கு இல்லைங்களா, அதில் எழுதிட்டே இருப்பேன்.
இந்த யோசனை வர வர எழுதிட்டே இருப்பேன். அதில் வந்தது தத்துவங்கள், கவிதைகள், சிறுகதைகள், நாவல் எல்லாம் வருது, எழுதுகிறோம், பாட்டு. இது ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒவ்வொரு இருக்கும். எல்லாருமே திறமைசாலிகள் தான். ஆனால் நம்ம எந்த வகையில் திறமைசாலி நம்ம கண்டுபிடிச்சா மேலுக்கு வரலாம். அந்த திறமையை கண்டுபிடிக்கக்கூடிய வாரமாக கூட இந்த வாரம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதன், வியாழன் அதிக நன்மைகள். அப்படியே முகம் மலர்ந்திருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் மகிழ்ச்சியாக இருந்தால் முகம் மலர்ந்திருக்கும். ஆக ஒரு சாதனை நிகழ்வுகளுக்குரிய சந்தர்ப்பங்கள், புதிய முயற்சிகளுக்குரிய நல்ல வாய்ப்புகளுக்குரிய நிலைகளை பெறக்கூடிய வாரம். அந்தஸ்து கூடும். வழிபாடு முருகன். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 1-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூச 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். மிதுன ராசிக்கு குரு நல்லிடத்தில் இல்லாதனால பணப்புழக்கம், தடை, காரிய தடை, தாமதம் இப்படி கொஞ்சம் இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் கவலை கொடுக்கும். நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் ஒரு 90% போய் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி நடக்கிறது உங்களுக்கு வருத்தம் அளிக்கும். நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நீங்கள் மட்டும் நினச்சிக்கக்கூடாது. இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த நிலை இருக்கும். எல்லாரும் இதை கடக்கிறவங்க தான். ஆனால் நாம் எடுக்கிற முயற்சி உரியதா, சரியானதா இருக்கிற பட்சத்தில் தாமதமானாலும் முடிவில் வெற்றி பெறும். இப்போ ஒரு வழக்கு இருக்குன்னா நாம் வேணும்னே ஒருத்தர் பேரில் வழக்கு போட்டு நல்ல நேரம் வந்தால் சரியாயிருமானா நல்ல நேரம் வந்தாலும் சரியாகாது. நியாயமான வகையான வழக்கு இருந்ததுன்னா அது நேரம் நல்லது வரும்போது அது நமக்கு சாதகமாக இருக்கும். இப்படி தான் புரிஞ்சுக்கணும். எதிரிகள் உருவாகிறது, எதிர்ப்புகள் உருவாகிறது எல்லாமே கிரகநிலை அடிப்படை தான். மனுஷன் எதிரி இல்லை. மனுஷனுக்குள்ளே நமக்கான எதிர்த்தன்மை ஏற்படும். இப்போ மனுஷனை தான் நம்ம எதிரியாக நினைக்கிறோம். அந்த எதிர்த்தன்மை நம்ம கிரகநிலை அடிப்படையில் தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் கொடுக்கும். நம்ம கிரகநிலை மாறும்போது என்னாகும், அவங்களுக்கு நம்ம பற்றிய நல்ல அபிப்பிராயம் வந்துடும். அதனால தான் ஒருத்தரை பற்றி தூற்றி பேசுகிறவங்க கூட அப்புறம் வார்த்தைகளை மாற்றி பேசுவாங்க. இது நீங்கள் அனுபவத்தில் அரசியல் அதிகமாக பார்க்கலாம், உங்கள் வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். அரசியல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவை. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு சுபகாரிய நிகழ்வுகளுக்கு உண்டான வேலைகள் எடுப்பீங்க. அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் செலவாகும். இந்த வாரம் ஆடை ஆபரணங்கள் கூட சேரும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் ஆஞ்சநேயர். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய போக்கு எப்படி இருக்குன்னா அஷ்டமத்தில் இல்லை, 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் போகிறார். அதுவும் ராசியாதிபதி கூட. செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறது பரவாயில்ல. குரு மறைஞ்சிருக்கு. அதனால் ஒரு நம்ம எடுக்கிற முயற்சிகளுக்கு தடைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 9ஆம் இடத்துல சனி இருக்குது. தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ள காலம். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம். இந்த இடங்களுக்கு வரும்போது அது சம்பந்தமான சில சங்கடங்கள், பிரச்சனைகள் ஏற்படுறது பார்த்துருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு தந்தையை பற்றிய கவலைகள், அவருக்கான உடல்நிலையில் சிறு தொந்தரவு, மருத்துவ செலவுகள், அவங்களோட கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் இப்படி கூட ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் பெற்றவங்க அவங்கள மற்றவங்களாம் நாம் நினைக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவங்க தான் நமக்கு முக்கியம், அதுக்கு அடுத்து தான் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். தெய்வமே அதுக்கு அடுத்தபடி தான். முதல் தெய்வம் பெற்றோர். அப்படி நினைக்க தோணும் உங்களுக்கு. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகளுடைய அடிப்படையில் சந்திரனுடைய போக்கால் பலவீனமான நிலைகள் மாறி பலம் பெறுவீங்க. உங்களை எதிர்த்தவங்க உங்களுக்கு சாதகமாக பேசுகிறத நீங்கள் கேள்விப்படுவீங்க. என்னப்பா அன்னைக்கு அங்கே அப்படி பேசுனாங்க, இப்போ அப்படி பேசுகிறாங்க. ஆமாம், நீங்கள் பொறுத்திருக்கணும். பரிகாரத்திலேயே பெரிய பரிகாரம் பொறுத்திருக்கிறதான்னு சொல்லுவேன். பொறுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஜாதகமே உங்களுக்கு இல்லாட்டி சரி, உங்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னா பொறுத்திருந்தீங்கன்னா ஒரு 3 மாதமோ 4 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும்
உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இது ஒரு ஒரு மெத்தேடு. ஜாதகம் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம், இந்த கோச்சாரம் இந்த திசாபுத்தி அடிப்படையில் தான் இப்படி நடக்குதுன்னு. அந்த வகையில் இந்த வாரம் உங்களுக்கு முயற்சிக்குண்டான பலன்கள் நடக்கும். நல்ல வார்த்தைகளை கேட்டு மகிழ்வீங்க. அரசியல் சாதகமாகும். வழக்கு முடிவுக்கு வரும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவகிரகங்கள். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். சூரியன் 6ஆம் இடத்துல, செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது பரவாயில்ல. 3, 6, 11 பாவிகள், இயற்கை பாவிகள் இருக்கணும் ஜாதகத்திலையும் கோச்சாரத்திலையும். சனி அஷ்டமத்தில் இருக்கு. அது 6க்குடையவனாக இருக்கிறது, அஷ்டமம் போனால் பரவாயில்ல. 7க்கும் உடையவனாக இருக்கிறதுனால இணையோட இணக்கமான சூழல் ஏற்படுறதில்லை. சில பிணக்கு இருக்குது. அனுசரித்து போக கற்றுட்டா வேலை முடிஞ்சுது. அறிவு எதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, அதுக்கு தான். இப்போ இருட்டாகிற மாதிரி தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. அஷ்டம சனிங்கிறது நம்ம போகிற வழியில் இருட்டாயிருக்கு. நம்ம வண்டியில் லைட் இருக்கா, ஆன் பண்ணுறோமில்ல, போகிறோம். இல்லாட்டி எங்கே ஒரு பக்கம் தங்கி போகிறோமில்ல. இந்த மெத்தட் இதெல்லாம் எதனால்? நம்ம அறிவால். இப்போ எல்லா காலத்தையும் வெல்லலாம். 7 சனியும் வெல்லலாம், அஷ்டம சனியும் வெல்லலாம், அஷ்டாத்தம சனியும் வெல்லலாம், கண்ட சனியும் வெல்லலாம். அதுக்கேற்ப வாழ பழகும். நீங்கள் எப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கீரை மாற்றி போடுறீங்க. அதனால் நம்ம அந்த கீரை மாற்றி போடணும், ஸ்லோ பண்ணணும். சில இடத்துல நின்று போகணும், டிராஃபிக் இருந்தால். கொஞ்சம் அடிக்கடி டிராஃபிக் வரும், அதுதான். கொஞ்சம் நீங்கள் சொன்ன நேரத்துக்கு ஒரு சில இடத்துக்கு போக முடியாது. அதனால் என்ன பண்ணணும், முன்கூட்டியே திட்டமிடணும். 9 மணிக்கு போகிறதுக்கு 8 மணிக்கு புறப்பட்டால் போதுன்ட்டு இவ்வளோ நாள் இருந்துருந்தீங்கன்னா இனி 7 மணிக்கே புறப்படணும். 6 மணிக்கும் கூட புறப்பட்டால் தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ இந்த சூழல்களை உண்டாக்கணும்னா நம்ம செயல்பாடுகள்னால இந்த அஷ்டமசனியும் வெல்லலாம். ஆனால் குரு நல்ல இடத்துல இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வு, ஆடை ஆபரண சேர்க்கை, ஒரு நகை எடுக்கிறது. என்ன சார் நகை எடுக்கிறத பற்றி பேசுகிறீங்க? மிடில் கிளாஸ் ஃபேமிலி நெருங்கவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் கிரக அடிப்படை. நான் ஆல்ரெடி போன 2025 அந்த மேலிருந்து ஒரு 5 மாதம் வேகமாக வளர்ந்து அப்புறம் ஒரு 2 மாதம் சரிவு சந்தித்து திரும்ப அதிசாரத்தினால கடகத்துக்கு போனதுனால திரும்ப வக்கரமானதுனால இப்போ வேகமாக போகுது. இது 5ஆவது மாதம் முடிவு வரைக்கும் இந்த நிலை இருக்குது. 6ஆவது மாதம் பிறந்ததுன்னா கொஞ்சம் சாதகமாயிரும். இப்படி இருக்குது. ஆனால் அதை பண்ணியிருந்தாலும் இதை பண்ணியிருந்தாலும் கம்மி விலைக்கு இருந்தது போது எடுத்திருந்தாலும் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. பொன்னகை முக்கியமில்லை, புன்னகை தான் முக்கியம் வாழ்க்கைக்கு. அதை புரிஞ்சுக்குங்க. இதை சொல்கிற நானே என்னை நான் சாந்தப்படுத்திகிட்டு இருக்கணும். ஏன்னா எனக்குள்ளேயும் ஆசைகள் இருக்குது, உங்களுக்கு இருக்கிற மாதிரியே தான் நானும். ஆனால் நான் சொல்லி சொல்லி சரி பண்ணி வச்சுருக்கேன். என் மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்போவுமே மனம் போன போக்கில் போகக்கூடாதுன்னு அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க. அது குருநலத்தில் இருக்குது, சுபகாரி நடக்கும். ஆனால் அவசியம் தேவைன்னா என்ன விலைனாலும் எடுத்து தான் ஆகணும். இருக்கிறவங்க, இல்லாதவங்க அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் நம்ம ஒரு 100 எடுக்கிறோன்னா நம்ம ஒரு 10 எடுக்கலாம், 20 எடுக்கலாம், 50 எடுக்கலாம், நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கூட நிறைய பேர் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. அது தெரிஞ்சுக்குங்க. முதல்ல நிறைய படித்த சமுதாயம் சென்னை போன்ற நகரங்களில் இந்த தங்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாம் சில விஷயங்கள் நமக்கு அது எட்டுலையா அது வெட்டி விட்டு போங்க, உடனே அதை மறந்துடுங்க. கிடைக்காத விஷயத்துக்காக நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நம்ம கண்ணு முன்னாடி என்ன கிடைக்குதோ அதை நோக்கி போயிட்டுருங்கிற மாதிரி தான். ஃப்ளைட் டக்குன்னு பறந்துருச்சு, தொட முடியல, நடந்து போகலாம், காரில் போகலாம், பைக்கில் போகலாம், நம்மக்கிட்ட எது இருக்குது அதில் போகலாம், எதுவும் இல்லைன்னா கை கால் நல்லா இருக்குது போகலாங்கிற மாதிரி வாழ்ந்தோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை கொண்டு போய்க்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கணும். முதலீடுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பார்ட்னரோட கொஞ்சம் பகையாகாமல் கொஞ்சம் நேக்காக பேசி போய்க்கணும். கட்சியில் மற்ற கோஷ்டிக்காரங்களோட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி குழந்தைக்கு பேசினா கூட நம்ம கொஞ்சம் பொறுத்து போய்க்கணும்னு போனால் இந்த காலத்தை வென்றலாம். ஆனால் அதில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மதியம் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன், கோபம் வரும். அதுக்கப்புறம் சந்திரனும் அஷ்டமம் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வண்டி வாகனம் ஓட்டுறது, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல், முக்கிய முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் தவிர்த்தா போது இந்த வாரம் முழுக்க நல்லாயிருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் குலதெய்வம். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி புதன்.
இந்த ராசிக்கு 5ல் வந்து பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் ஒன்றா இருக்கிறது அற்புதம். இறைவனுடைய அனுகூலம். கடவுளாக கடவுள் உங்கள் மூலமாக காட்சி அளிப்பார். நீங்கள் தெய்வம் மாதிரிங்க, நீங்கள் எவ்வளோ நல்லவர், உங்களை மாதிரி இருக்கணுங்க, நீங்கள் சொன்னீங்க அப்படியே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு நல்ல வார்த்தைகளை கேட்பீங்க. நீங்கள் மட்டும் அன்றைக்கி அந்த ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் நான் வாழ்ந்திருக்க முடியாது அப்படிங்கிறது. உங்களை அப்படி கடவுளுடைய அனுகூலம்னா நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் கூட நல்ல தரிசனம் கிடைக்கும். இறை அனுகூலம் ரொம்ப அவசியம். இறைங்கிற உணவு நம்ம உடலுக்கு எப்படி முக்கியமோ உள்ளத்துக்கு இறை முக்கியம். நீங்கள் எல்லளவும் கூட சந்தேகமின்றி இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க, உங்களுக்கு நன்மை நடக்கும். சனி கொஞ்சம் உடல் உபாதை தொந்தரவு கொடுக்க தான் செய்யும். அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உணவு வகைகளில் நம்ம கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்துக்கலாம். ஒரு வேளை சாப்பிடாம விட்டாலே எல்லாம் சரியாயிடும். நாயெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்க நாய்க்கு அதெல்லாம் முடியாது. தெருநாய்களாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நடந்துக்கும், சாப்பிடாது. வயிறு சரியில்லைன்னு சாப்பிடாது. அருகம்புல் சாப்பிடும். நீங்கள் அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம், பொதுவாக ரொம்ப நல்லது. முதல் மூலிகை இந்த உலகத்திலே அதுதான். அருகம்புல் வச்சு விநாயகரையும் கும்பிடுங்க இந்த வாரம். ஆக வழிபாட்டுக்குரிய தெய்வம் விநாயகர். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கு. 2வது புதனும் அங்கே இருக்குது. சந்திரனோட போக்கும் பரவாயில்ல. ஆக சாதகமான நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த வாரத்தினுடைய முதல் நாளில் பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் சந்திரன் புதன் நட்சத்திரத்தில் இருக்கும், ரேவதியில். ஆக அது ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு இறை அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அதற்கப்புறம் வரக்கூடிய நேரங்களும் எப்படி இருக்குன்னா, இந்த புதன் வியாழன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், மறதி இருக்கும். ஆனாலும் குரு நல்லிடத்தில் இருக்குது, சனி நல்லிடத்தில் இருக்குது, ராசியாதிபதி நல்லிடத்தில் இருக்குது, 7-2 கூடையும் வலுத்திருக்கு. அதிகமாக பணம் எண்ணி பார்ப்பீங்க, கடன் கிடைக்கும், கடன் வாங்கினவங்களுக்கு திருப்பி கொடுப்பீங்க. கல்வியில் முன்னேற்றம் இருக்குது, அரசியல் சாதகமாகும், புதிய வாகனம் வீடு சேரும், குடும்பத்தில் சுப நிகழ்வுக்கான வேலை நடக்கும், திடீர்னு வரன் முடிவாகும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி பலம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்குது. துணிச்சல் அதிகரிக்கும். ஆனால் 8ல் குரு இருக்குது. 8ல் குரு இருந்தாலே கொஞ்சம் உடல் உபாதைகள் தொந்தரவு, கொஞ்சம் மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் வர்றது இருக்கும். திசாபுத்தி சரியில்லைன்னா 8ல் குரு இருக்கும் வரைக்கும், அது ஜூன் 2 வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் எங்கேயுமே கவனமாக இருக்கணும். 2 வீலர் போனால் ஹெல்மெட் போட்டு போகணும், 4 வீலர் போனால் பெல்ட் போட்டு போகணும். 8ல் குரு மட்டும் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். இல்லாட்டி ஒரு வாரம் 2 வாரம் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வர மாதிரி சந்தர்ப்பம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். இது இப்படி வந்தால் இது நடக்குதான், புத்தகத்தில் போட்டிருக்கு. புத்தகத்தில் சும்மா கற்பனையாக கதை எழுதி வச்சுருக்காங்க. ஜோதிடம் என்பது கதை அல்ல, வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளுக்கும் கிரகங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருக்காங்க. பெரிய அரிய விஷயம். அப்போது அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நேரத்துக்கு இது வரும், இந்த வழியில் போகாத, இந்த நேரத்துக்கு இப்படி இருக்குது, நீ இப்படி நடந்துக்கோ அப்படின்னு நமக்கு சொல்லி வச்சுட்டு போனது என்ன தவறு? சொல்லாமல் கூட போயிருக்கலாம் இல்லை அவங்க. ஏன் சொன்னாங்க? நம்ம சந்ததி எப்படி ஒரு அப்பா மகனுக்கு பேரனுக்கு சம்பாரித்து வைக்கிறார், அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சந்ததிகள், வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கும்னு இந்த ஜோதிடத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கற்றுக்கலாம் ஜோதிடத்தை. வேறு ஆசியாதிபதி வலு எல்லாத்தையுமே நீங்கள் சரி கட்டுவீங்கனாலும் கொஞ்சம் வரவு தடை, உடல் உபாதைகள், வீண் சிரமங்கள், செலவுகள், வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் கொடுக்க பார்க்கும். திசாபுத்தி நல்லா இருந்தால் பாதிக்காது. திசாபுத்தி நல்லா இல்லாதவங்க, அதாவது லக்னத்துக்கு 8லிருந்து ஏதாவது திசாபுத்தி நடந்தால், ராசிக்கு 8ல் குரு இருக்கும்போது மருத்துவ செலவு ஏற்படுங்கிற விதி இருக்குது, கவனமாக இருக்கணும். மற்றபடி குரு நல்ல இடத்துல இல்லைங்கிறது ஒன்று. சனி 5ஆம் இடத்துல இருக்குது. 5 ஓரளவுக்கு, 6 சனி, அதுக்கு நல்ல இடத்துல குரு எல்லாம் தான் சிறப்பு. அது ஜூன்லேருந்து குரு 9ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ அற்புதமான நற்பலன்களை. இப்போ திருமணம் என்ன சார் தாமதமாகிட்டே போகுது,
குருபலம் எப்போ வரும் விருச்சிக ராசிக்கு அப்படின்னு கேட்டால், குருபலம் ஜூன்லேருந்து குருபலம் வருங்கிறது இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குருபலம்னு என்னென்னா, ராசியிலேருந்து 2, 5, 7, 9, 11க்கு குரு வரும்போது குருபலம். இப்போ 8ல் இருக்குது, குருபலம் இல்லை. இப்போ ஜாதகப்படி மிகச்சிறந்த திசாபுத்தி நடந்தால் சில பேருக்கு நடக்கும். என்ன சார் அவங்களுக்கு குரு நல்லிடத்தில் இல்லாமல் நடந்திருக்கே அப்படின்னா, அது திசாபுத்தி அடிப்படையில் நடக்கும். ஆனால் திசாபுத்தி நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா, குரு நல்ல இடத்தில் இல்லாதப்போ நம்ம ஒரு காரியம் எடுத்தால் அது ஒரு 75%, 90% போய் ரிவர்ஸ் ஆயிரும். அது ஆகாது. அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். ஆக வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இந்த வாரம் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு. நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களையும் குரு அருளால் பெறலாம். 7ல் குரு, சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கிறது இருக்குது. ஏன்னா 4ல் சனி இருக்குது. தாயாருக்கு உடல் பிணி, தாய் சம்பந்தப்பட்ட வகையான நிலையில் கடினமான நிலை, படிப்பில் மறதி, வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள், இதெல்லாம் கொஞ்சம் 4ல் சனி காரியத்தில் தடை தாமதம் ஏற்படுத்தும். ஒரு கட்சி கூடத்துக்கே வர சொல்லியிருந்தாங்கனாலும் முதல்ல எப்பவுமே முன்னாடி போய் உட்காந்துருப்பீங்கன்னா கடைசியில் முன்னாடி இடம் கிடைக்காது, பின்னாடி தான் கிடைக்கும். ஏன் தாமதமாச்சுன்னா, அந்த சனி இருக்கக்கூடிய இடம் அப்படி பண்ணும். அந்த பதவி ஸ்தானத்தில் இருக்குது, சுகஸ்தானத்தில் இருக்குது, கல்வி ஸ்தானத்தில் இருக்குது, தாய் ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ அந்த வகையான விஷயங்களை எல்லாத்தையும் அது தாமதப்படுத்தும், தடைப்படுத்தும். இவ்வளோதான் விஷயம். ஜீரணமாகிறது கூட தாமதமாகும், படிக்கிறது கூட மறந்து போகும். அப்புறம் படிக்கலான்னு நம்ம அந்த கேர்லெஸ் வரும், இதெல்லாம் வரும். அது வராமல் பார்த்துக்கணும். ஆனால் மதிப்பெண் கம்மியாக வருதுன்னு கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கம்மியாக வரும், அப்புறம் மறுபடியும் அடுத்தது நிலை மாறும்போது அதிகமாக வரும். கம்பேர் பண்ணக்கூடாது ஒருத்தரோட ஒருத்தர். உங்களையே நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னே இப்படி இருந்தோமே, இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு திரும்ப மறுபடியும் வருவீங்க. அதெல்லாம் இந்த நேரத்தினுடைய அடிப்படையில் தான் எல்லா நிகழ்வும் உண்டாகுது. அவ்வளோ நேரத்தில் 200ல் சார் இந்த காரு தொட்டப்பட்ட ரோட்டில் 10ல் கூட போக மாட்டேங்குதுன்னா, நாங்கள் இப்படி போகணும், அது இப்படி போகும். அந்த மாதிரி தான் புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சிக்கணும், அறிஞ்சிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வாரம் உங்களுக்கு வெள்ளி சனி சந்திரன் 7லேருந்து உங்கள் ராசி பார்க்க. அப்போ இன்னும் குருவோடு சேர்ந்து சந்திரன் பார்க்கும்போது உங்கள் ராசியை உங்களுக்கு அந்த நாட்களில் அதிக நன்மைகள் ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும், அலைச்சல்கள் இருந்தாலும் பணம் வரும், சுபகாரிய முடிவாகும், வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் இருக்குது. ஆக குடும்பத்தில் விருந்து நிகழ்ச்சிக்கான சந்தர்ப்பம் இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் துர்க்கை அம்மன். அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. மகர ராசிக்கு சனி 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறது. 3, 6, 11 சனி இருக்கிறது நல்லது. ராசி அதிபதி 3ஆம் இடத்துலேருந்து செஞ்சரிக்கும் போது காரிய வெற்றிகள் உண்டாகும். துணிஞ்சு ஒரு காரியத்தை செய்வீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க, சும்மா இருக்காதீங்க. எப்பவுமே கிரக நிலைகள் நல்லா இருக்கும்போது நம்ம வேகமாக செயல்பட்டு ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அப்புறம் சரியில்லாதப்போ கம்முன்னு இருந்துக்கணும். எப்படி முன்னோர்கள் மழை பெய்தோடனே வேகமாக செயல்பட்டு உழவோட்டி விதைச்சு களை எடுத்து அப்புறம் திரும்ப அறுவடை பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெயில் காலத்தில் சும்மா இருந்துக்குவாங்க. அது சமைச்சு சாப்பிட்டு விழாக்கள் நடத்திட்டு குடும்பத்தில் சுபகாரியங்களை உத்தராயண காலத்தில் நடத்திட்டு தட்சிணாயனம் பூரா விதை வச்சு உழைக்கிற காலமாக இருக்கும். இப்படி அந்த காலநிலைக்கேற்ப வாழ பழகினாங்க முன்னோர்கள். நாம் காலநிலைக்கு எதிராக வாழ பழகிட்டோம். அதனால தான் அவ்வளவு துன்பங்கள். அவங்க இன்பமாக வாழ்ந்தது நமக்கு துன்பமாக இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்த வழிமுறையில் நம்ம செல்லாதனால தான். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் ராசியிலே இருக்குது. தெய்வத்தினுடைய கடாட்சம் உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய நேரங்க. முயற்சி எடுங்க. திசாபுத்தி நல்லா இருந்தால் அற்புதம். நீங்கள் பேசுகிற பேச்சு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்கள் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு விதை போட்டிங்கன்னா அது முளைச்சி விருட்சமாகும். ஆக திசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா இந்த வாரம் பொதுவாக உங்களுக்கு சாதகமான வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு தன்வந்திரி. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் இருக்குது. ஜென்மத்திலேயே ராகு வேற உட்காந்துட்டு இருக்கு. 7ல் கேது இருக்குது. ஒரு முடிவே எடுக்க முடியாமல் இருக்குது. நட்புகளெல்லாம் கொஞ்சம் விலகி போகிற மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுக்கும். உறவுகள் நமக்கு கிட்ட வராத நிலையை கொடுக்கும். ஆரோக்கியம் நம்ம விட்டு விலகி போகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் குரு நல்ல இடத்துலேருந்து ராசியை பார்க்குது. அதை சரி பண்ணிக்கலாம்.
சில பேருக்கு கல்யாணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலையில் விரும்பத்தகுந்த இடமாற்றம் கிடைக்கும். சில பேருக்கு கட்டடம் கட்டி புண்ணியார்ச்சனை பண்ணுவாங்க. ஒரு தொழிலுக்கான கட்டடம் இல்லை வீடு கட்டி புண்ணியார்ச்சனை பண்ணுறது. புதிய வாகனம் எடுப்பீங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்கும். ஆனால் அலைச்சல் சிரமங்களாக தெரியும். கொஞ்சம் உங்கள் வேலையை நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும். டிரைவர் வரமாட்டார், நீங்களே ஓட்டணும். இப்படி ஒரு ஒர்க்கை நீங்களே பண்ணித்தான் அது முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சில பேர் ஒத்துழைக்க மாட்டாங்க. ஒத்துழைச்சி போனவங்க எதிர்ப்புகள் கொஞ்சம் வலுக்கும், எதிரிகள் கொஞ்சம் வலுப்பாங்க. அதெல்லாம் இருக்கதை செய்யும். திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா பாருங்கள், வயசு 60க்கு மேலே இருந்ததுன்னா சில விஷயங்களில் தாமதமாக இருக்கிறது கூட நல்லது. தாமதமாக ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் இந்த பூமியை விட்டு போகிறதும் தாமதமாக, அதுதான் நல்லது. நம்ம ரொம்ப நாள் இருக்கத்தானே விரும்புகிறோம், தாமதமாகத்தானே போக விரும்புகிற இந்த இடத்துக்கும். அப்போ ஆரோக்கியம் குறையாமல் இருக்கணும்னா அலைச்சல் சிரமங்களை குறைக்கணும். 60 வயசை தாண்டியுமே நம்ம அந்த 60 வயசுக்குள்ளே என்ன செட்டில் ஆகிறோமோ அந்த லெவலுக்கு மனசு கொண்டு வந்துக்கணும். அதுக்கு மேலேயுமே வெளிநாட்டிலலாம் 70 வயசுலேயே ஒரு தொழில் தொடங்கி பெரிய ஆள்லாம் வந்தவங்க இருக்காங்க. முயற்சி எடுங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமான முயற்சி எடுக்காதீங்க. வண்டி 5 டன் இருக்குன்னா நீங்கள் 10 டன்னு உங்கள் ஆசைக்காக வச்சுட்டு வண்டி டயர் வெடிச்சிட போகுதுங்கிறது தான் எனக்கு. அது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதுலேயும் அதையும் பேச்சுவார்த்தைகள். நீங்கள் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கீங்க, வண்டி இழுக்காமல் ஏற்றுல போகுது, கூட வர்றவங்களை திட்டுறீங்க, நீ உட்கார்ந்தனால தான் வண்டி போகல, உன்னோட ராசி சரியில்லை, அது எப்படி இருக்கும்? ஒரு அம்மா வராங்க, எங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பையனுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், ஜாதகத்தை பார்த்துட்டு கல்யாணம் ஆகலைனாலும் போயிடும் அப்படின்னு. இன்னும் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவன் நேரம் சரியில்லை. அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேலை இருக்குது, அதனால கடவுள் இப்படி கொண்டு வந்து இப்போ ஒரு பொண்ணை சேர்த்து விட்டார், அந்த பொண்ணு வேலைக்கு போகுது இல்லை, அந்த வருமானத்தை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள், ஏதோ புதிய மாற்றம் வேறு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ண சொல்லுங்கள். அது வரைக்கும் கடவுள் அப்படி பண்ணி வச்சுருக்காரு. ஒருத்தர் சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு காரில் ஏறுறாரு, 6 மணிக்கு இருட்டாயிருது. கார் ஓட்டுறவர் நீ ஏறினதுனால தான் இருட்டாச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்படி தான் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறாங்க மக்கள். அதெல்லாம் தப்பு. அப்படி கிடையாது. நம்ம நேரம் நம்ம கூட தான் இருக்கும். அவங்க வந்ததுனால அது இப்படி ஆச்சு, இவங்க வந்துட்டு போனதுனால அது இப்படி ஆச்சு. சில பேர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் விட நம்ம நேரம் நம்ம கூட இருக்குது, நம்ம நிலம் நம்ம மாதிரி தான். அந்த நேரம் எப்போ நல்லா இருக்கும்? அப்போ நான் அன்றைக்கி நல்லா இருந்தபோது அதை பற்றி சிந்திச்சோமா? இல்லை. 11 சனி இருந்தபோது நினச்சிங்களா? அப்புறம் 12ஆம் இடம் இப்போ ஜென்மத்துக்கு இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சுங்க. கூடி விரைவில் அந்த உங்கள் வீட்டை விட்டு போக போகுது, உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஃப்யூச்சர் ஒரு 1.5 வருஷத்தில் அது சுத்தமாக அதை சரி பண்ணிட்டு போயிடும். சார் அதுக்குள்ளே ஏகப்பட்ட வேலை பண்ணிட மாட்டிருக்குன்னா அது என்னங்க உங்களை மாரி பண்ணி போட போகுது, நீங்கள் கண்ட்ரோல் வச்சு கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இறை வழிபாட்டில் நீங்கள் பெருமாளை கும்பிடுங்க. அடுத்தது மீனராசி. புரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு. குரு 4ஆம் இடத்துல இருக்குது. செவ்வாய் வேணால் 2-9 கூடயும் வலுத்திருக்கு, இது பரவாயில்ல. சந்திரன் போகிற பாதை இந்த வாரம் பரவாயில்ல. சூரியன் 11, செவ்வாய் 11, சுக்கிரன் 11 நிறைய கிரகங்கள் இருக்குது, அது தப்பில்லை. 12 ராகு இருக்குது, 6 கேது இருக்குது. 6 கேது இருந்தால் எதிர்ப்புகள் அடங்கும். எதிரி துள்ளுனாலும் கடைசியில் அடங்கிடுவான், உங்களுக்கு முடிவு சாதகமாகும் அப்படி சொல்கிறது. ஆனால் அந்த ஜென்ம சனினாலே உடல் உபாதைகள் தொந்தரவுகள் வரத்தான் செய்யும். சின்ன வயசு உள்ளவங்களுக்கு வரும், நடு வயசு உள்ளவங்களுக்கும் வரும், பின் வயசு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வரும். சாப்பிடவே முடியலைங்க, 100 வாரமாக 70 வயசாச்சுங்க, பாட்டி வேறு சாப்பிடாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேங்க, நடக்க முடியலைங்க, இப்படி சோர்வாக இருக்குங்க, சாப்பாடே பிடிக்கலைங்க, வாழ்க்கையே பிடிக்கலைங்கன்னு சொல்லலாம். திசாபுத்தி மோசமாக இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இதையெல்லாம் வென்றுவீங்க. இப்போது லைட்டு வண்டியில் இல்லைன்னா நிறுத்தி படுத்துங்க, ஏதோ ஒரு இடத்துல ரூம் போட்டு படுத்துங்க. வண்டியில் லைட் இருந்துச்சுன்னா மெதுவாக போங்க, கவனமாக போங்க, கண்ணாடியெல்லாம் இறக்கிவிடாமல் போங்க, கார் டோர்லாம் லாக் பண்ணிக்கிறீங்களான்னு பார்த்துட்டு போங்கங்கிற மாதிரி தான். அப்படி அவசர அவசியம் இல்லைன்னா விட்டுடலாமே. வாழ்க்கையில் நாம் என்ன சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம்? இந்த பூமிக்கு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறக்கு வந்திருக்கோம். நிறைய பேருக்கு அது தெரியல. சுற்றுலா போயிட்டு இந்த வாரம் இந்த மரம் இதுலேருந்து என்ன எடுத்தால் பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த மரம் அதுலேருந்து என்ன எடுத்தால் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒருத்தர் நினச்சான்னா கூட போனவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். பிஸ்னஸ் மைண்டு இருக்கக்கூடாது. சுற்றுலாவுக்கு வந்திருக்கோம், சுற்றுலாவாக இருக்கணும். சில சமயம் எல்லாத்தையும் மறந்துடணும். ஃபோன் கூட நீங்கள் சைலண்டில் போட்டுக்கணும், நல்லா தூங்கணும், யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி இருக்கணும். 60 வயசுக்கு மேலானா ஒரு மாஸ்டர்கள் செக்கப் பண்ணி பார்த்துக்கலாம், அது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி உணவு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துக்கலாம் இல்லைங்க. இந்த வாரம் உங்களுக்கு முயற்சிக்குரிய பலன் கிடைக்கும் கண்டிப்பாக.
ஆனால் அதிர்ஷ்டமான பலன்கள் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். குரு மாறணுங்க. குரு மாறினாலே இந்த ஜென்மசனி பார்த்துருவார், 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஆனால் இப்போ செவ்வாய் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கார். செவ்வாய் நல்ல இடத்துல இருக்குது. செவ்வாய் 9 கூடையவன். 9ஆம் இடம் என்ன? தெய்வம். ஆக தெய்வத்துக்கிட்ட போங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இந்த கிரகத்தை மீறி எந்த தெய்வத்தை கும்பிட்றது? ராசிக்கு 9ஆம் இடம் செவ்வாய் வீடு. அந்த செவ்வாய் வலுத்திருக்கு. அந்த செவ்வாய் முருகனுடைய அனுகூலம். டெய்லி சஷ்டி கவசம் படிங்க. செவ்வாய்க்கிழமையான முருகனை போய் பாருங்கள். செவ்வாயோட நட்சத்திரங்களில் பாருங்கள். நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் பாருங்கள். இறைவனை அப்படி வழிபடலாம். அப்படி வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுவும் மிதுனத்தில் குரு இருக்கும்போது திருவாவணன்குடியில் இருக்கிற முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது. அங்கே இருக்கிற மகாலட்சுமி முருகனை வழிபடுறது நல்லது. ஒரு தடவை பழனி போயிட்டு திருவாவணன்குடி கீழே இருக்கிற அந்த கோயிலில் முருகனையும் அங்கே இருக்கிற மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருநாளை மகாலட்சுமி அங்கே தவம் இருக்கிறாங்க முருகன் நோக்கி. இந்த வாரம் உங்களுக்கு முருகன் வழிபாடு சொல்லியிருக்கேன். முக்கியமாக பழனி போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டே பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.